ஹாய் ஹலோ வெல்கம் டு அம்மு கிச்சன்லேருந்து நான் உங்கள் அம்மா பேசுகிறேன். இன்றைக்கி வாங்க நம்ம சிக்கன் பிரியாணி பண்ணலாம். அதை எப்படி ரொம்ப ஈஸியாக பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அரிசியை அரை மணி நேரத்துலேருந்து ஒரு 3/4 மணி நேரத்துக்குள்ளே ஊற வச்சு எடுத்துக்கலாம். தேவையான பொருட்கள் இப்போ 1 கிலோ அரிசிக்கு நம்ம 200 எண்ணெய் ஊற்றணும். இப்போ நெய் போடுறதுனால 150 ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கூட இருந்தால் பரவாயில்ல, பட் ஆனால் நம்ம 200னா 200 தான் ஊற்றணும். 10 ஏலக்காய், 10 லவங்கம், கொஞ்சம் பட்டை, கொஞ்சம் கடல் பாசி, கொஞ்சம் அன்னாச்சிப்பூ, அவ்வளோதான். வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டு அதை வதக்கிட்டு கண்ணாடி பதம் வந்தவொடனே தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி, கொத்தமல்லி, இதுவும் கண்ணாடி பதம் வர வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். முதல்ல வெங்காயம், பச்சை மிளகாய், இப்போ தக்காளி, புதினா, கொத்தமல்லி வந்துடுச்சு, ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது நான் காரமாக சாப்பிட்றதுனால 2 ஸ்பூன் ப்ளைன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன் 1 கிலோ அரிசிக்கு. நீங்கள் வேணும்னா 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போது இஞ்சி 100 கிராம், பூண்டு 75 கிராம், தயிர் 100 கிராம், 1 கிலோ அரிசிக்கு சொல்கிறேன் மெஷர்மெண்ட்டு. இதெல்லாம் போட்டு ஒன்று பின்னாடி ஒன்று நல்லா வதக்கிங்க. மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சு சிக்கனை நம்ம இப்போ நல்லா பரட்டி எடுத்துகிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. ஒரு கல் கம்மியாக கூட போடுங்க. தண்ணி கொதிக்கும் போது டேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேணுன்னா கூட போட்டுக்கலாம். ஒரு கை போட்டிங்கன்னா 1 கிலோ அரிசி கரெக்டாக இருக்கும். தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு இப்போ கறி நல்லா ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ கறி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதில் 100 நெய் ஊற்றிக்கலாம். ஒரு லெமன் புழிஞ்சு ஊற்றிக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு இப்போது ஊற வச்சு வடிகட்டி வச்சுருக்க அரிசியை நம்ம இதில் போட்டு நல்லா ஒரு கிண்டி லைட்டாக கலந்து விட்டலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நீங்கள் மெதுவாக ஒரு 2 கலரி விடணும். இப்போ சாதம் பாருங்கள் கொஞ்சம் வெந்து வந்துச்சு. கலந்து மூடி விடுங்க. திரும்ப ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்க சாப்பாடு ஃபுல்லாக மேலே வந்துச்சு. 10 நிமிஷம் தம் போட்டோம்னா சுவையான பிரியாணி ரெடி. அவ்வளோதான். சுவையான பிரியாணி, சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்லாம் வாங்க. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள்.